மாதா ஆரோபண திருநாளன்று அது பற்றி அந்தோனியாருக்கு சந்தேகம் ஏற்படவே சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்பொழுது தேவ அன்னை மகிமையுடன் தோன்றி தன் ஆன்மாவுடனும் உடலுடனும் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது உண்மை என்று உணரச் செய்தார். அந்தோனியார் வாழ்ந்த குருமடத்தின் அருகில் இருந்த நீர்நிலைகளில் தவளைகள் வாழ்ந்து வந்தன. அவைகள் எழுப்பிய ஒலி குருமட மாணவர்களின் படிப்பிற்கு இடையூறாக இருந்தது. இது பற்றி அவர்கள் அந்தோனியாரிடம் முறையிட்டனர். கனிவுடனும் பரிவுடனும் கேட்ட அந்தோனியார் தவளைகளை நோக்கி, தவளை சகோதரர்களே, அமைதியாக இருங்கள் என்றார். அது முதல் அவைகளால் எந்த தொல்லையும் ஏற்படவில்லை. ஒருமுறை அந்தோனியார் மக்களுக்கு போதிப்பதற்காக மேடை அமைக்கப்பட்டது. சாத்தான் அம்மேடையை சரித்துவிட திட்டமிட்டதை அந்தோனியார் தன் வல்லமையால் முன்கூட்டியே உணர்ந்தார். அவர் மறையுரையாற்றும் போது மக்களை நோக்கி, இப்பிரசங்க மேடையை சாத்தான் திடீரென்று இடித்து வீழ்த்துவான். பயப்படாதீர்கள், ஒரு ஆபத்தும் வராது, ஆண்டவர் காப்பார் என்றார். அவர் சொல்லி முடித்ததும் மேடை பலத்த ஓசையோடு கீழே சரிந்தது. ஆயினும் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.